இந்த மதிய சோறு வாங்கி தான் சாப்பிடுவேன் ஸ்கூல்ல போய். அதை வாங்கி மதியானம் நைட்டுக்கு வச்சுக்குவோம். காலையில ஏதோ தின்னுட்டு வந்துடும். ஒரே திராயம் தான் இருக்கும். அது இந்த இடத்துல பின்னாடி பெரிய ஓட்டையா இருக்கும். வசதி இல்லை. அப்ப ஆண்டவர் தெரிஞ்சுக்கல, கர்த்தரை மேய்ப்பனா இருக்கிற அந்த சத்தம் என் காது விழுவுல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் ஆண்டவர்? கொண்டுட்டு வந்தார். இப்ப கொண்டுட்டு வந்து என்ன செய்ய விருந்தே வச்சுக்கிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் வார்த்தை. அன்னைக்கு இந்த மாம்சத்துக்காக பசிக்காக இயங்கினாங்க. இன்னைக்கு இத்தனை ஆவிக்குரியவர்களை கர்த்தர் மாற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் இவரை பசியை தீர்க்கிறார். வார்த்தையினாலே பிழைப்பு. இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். நம்மளை தாங்க தெரிஞ்சு கொண்டார். நீ அவமானப்படுவது கிடையாது. உன்னை கேவலப்படுறதுக்கு முன்னாடி கெத்தா நிக்கணும்னு தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ உன்னை தாழ்த்தியே பார்க்க இருக்க. உன்னை எப்படி பார்க்கணும்? நீயே பெரிய ஆளை பார்க்கணுங்க. நான் பெரிய அபிஷேகம் பெற்றேன். ஆமே, நான் பெரிய ஆள். என்ன அடிச்சுங்க ஆளே இல்ல. ஜெபத்துல அப்படி உட்காந்து பாரு. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம். தேவனுடைய அன்புல போக ஜெபம் குறையுதுனாவே உலகத்துல எட்டி பார்க்கறான்னு அர்த்தம். அதான் சொன்னேன்ல, ஜெபத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பேன். வெளியில சத்தம் கேட்டு போய் பார்த்தா கப்பல் தோந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் இப்ப பெரிய பலூனை ஊதி இப்ப என்ன செய்யலாம்? வாங்கின வார்த்தையை போட்டு பேசி இப்ப என்ன செய்ய ஒரு பெரிய பலூனா ஊதி என்ன செஞ்சிருக்கோம்? ஊதி வச்சிருக்கேன். நீங்க வெளியில போகும்போது டக்குன்னு ஓட்டம் வந்து என்ன செய்வாங்க? குண்டு சேர்த்து பட்டாங்க. என்ன செய்வாங்க? என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியில போனா தவளையை மட்டும் ஒரு சின்ன செக் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பிரசங்கம் மருந்து முடிஞ்ச அப்புறம் அடுத்த வாரம் அப்புறம் ஜெபம் கம்மியாகும். நீ யாருமே உனக்கு அப்படியே மலிக்கணும். மனக்கண்களை குருட்டாயிட்டு இல்லையா? தெளிந்த புத்தி உள்ளவர்கள். அதனாலதான் இல்லாதவர்களை தேவன் தெரிந்து இல்லாததான் தெரிந்து உன்னை வச்சு உலகத்துக்கு தண்ணி காட்ட போறாரு. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த. ஓ ரீ காதா தாதா. ஓ நன்றி ஆண்டவரே. சதா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவர் அப்பா நான் வந்துட்டேன். தொலைஞ்சு போன ஆடா இருக்கு. உங்களை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு எவ்வளவோ பிரசங்கம் கேட்டிருக்காங்க, எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டேன். தொலைஞ்சு போயிட்டு அப்பா உங்க தோல்ல எடுத்து போட்டுக்குங்கப்பா. தோல்ல எடுத்து போட்டுக்கணும். பரிசுத்த ஆவியான எனக்குள்ள அனுப்புங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஓ ரேகா ராதா ராபாலா காபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் பிரைஸ் பண்ணுங்க, எல்லாம் பிரைஸ் பண்ணுங்க. கண்ணை மூடி கண்ணை மூடி. ஓ ரேகா பாலா. ஆமென். எஸ் லார்ட். Glory to Jesus, the wonderful mighty God. Hallelujah. வல்லமையால் என்னை நிறைத்து
இப்ப கிடைச்ச இந்த பிரச்சனைக்கு எதுவுமே இல்லை. கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க, தங்க கட்டியா வச்சிருக்காங்க, வைரமா வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு ஈடு எதுவுமே இல்லை. இதை நான் கூட கூட்டிட்டு போறேன், இதை நான் எடுத்துக்கிட்டு போறேன். அப்பாட்ட கேளுங்க, அப்பா கொடுங்க இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனத்தை என் மேல ஊட்டி அனுப்புங்க, என் மேல கட்டி அனுப்புங்க, கட்டி அனுப்புங்க. நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க. ஒரு நாள் தெரியாம இருந்தாங்க, நீங்க யாரும் தெரியாம இருந்தாங்க. உங்களை ஒரு கடவுளா மட்டும் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அமே இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் அழைக்கிறவனாய் நான்